We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய காங்கிரஸ் பொதுக்குழுவில் தாவேக அரசை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். ஆட்சியில் பங்களிக்க திமுக அதிமுக தயாராக இருந்தது இல்லை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய காங்கிரசின் பொதுக்குழுவில் தமிழக வெற்றிக் கழக அரசை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை தற்போது அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுப்ராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்ராமன், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது சென்னை காமராஜர் அரங்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் இந்த கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாகவும் அவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்யாமல் இருப்பதாகவும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல கருப்பு பணம் ஒழிப்பு, தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டு, காவேரி மேகதாது விவகாரம், மாநில உரிமைகள் பறிப்பு தொடர்பாக பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், அதாவது இந்த கூட்டணி தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்திருப்பதை வரவேற்று தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 60 ஆண்டுகளாக திராவிட இயக்கங்களோடு கூட்டணி வைத்து அவர்கள் ஆட்சி அமைத்ததில் காங்கிரஸ் கட்சி பெரும் பங்காற்றி இருந்தது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் எந்த வகையிலும் பங்கு கொடுப்பதற்கு திராவிட இயக்கங்கள் தயாராக இருந்ததில்லை. இந்த நிலையில் திராவிட இயக்கங்களின் புறையோடி போன ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு 27 வாரங்களில் பலன் கிடைத்து திமுக ஆட்சி அகற்றப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தை லட்சோப லட்சம் காங்கிரஸ் கட்சியினர் சார்பாக நெஞ்சார இக்கூட்டம் வரவேற்பதாக அந்த பொதுக்குழுவில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல திமுக ஆட்சி அகற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் ஊழலுக்கு எந்த வகையிலும் இடமில்லை என்கிற நோக்கத்தோடு வெளிப்படை தன்மையுடன் ஆட்சி என்பது நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவு என்பது நிறைவேறியிருக்கிறது. இதை கொண்டாடுகின்ற வகையில் தான் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்கிற இயக்கத்தை காமராஜர் பிறந்த நாளில் தமிழகம் எங்கும் காங்கிரஸ் கட்சியினர் பரப்புரை மேற்கொண்டு அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதற்கும், அதாவது ஊழலற்ற ஆட்சி அமைந்திருப்பதற்கு வரவேற்பு தெரிவித்தும் காங்கிரஸ் கமிட்டியினுடைய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த காவேரி மேகதாது விவகாரம் தொடர்பாகவும் அதில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். நீண்ட காலமாக நிலவி வந்த காவேரி பிரச்சனைக்கு முடிவு கட்டுகிற வகையில் 2007 வெளிவந்த நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி காவேரி நீர் பகிர்வு நடைபெற வேண்டும். ஆனால் இவற்றை மீறுகின்ற வகையில் காவேரி நீரை வழங்க கர்நாடக அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. அதே போல மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அனுமதி அளித்திருக்கிறது. இது பாஜக அரசின் தமிழக விரோத போக்கை உறுதிப்படுத்துகிறது. கர்நாடகத்தில் யார் ஆட்சி செய்தாலும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராகவே தான் கடந்த காலங்களிலும் செயல்பட்டிருக்கிறார்கள். காவேரி நீரின் உரிமையை நிலைநாட்டவும் மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்கவும் தமிழக அரசு எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளுக்கும் துணை நிற்போம் என்று இந்த பொதுக்குழு உறுதி கூறுவதாக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக காங்கிரஸ் உறுதியாக கூறி வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அதாவது கர்நாடகா எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிராக அதே போல தமிழ்நாட்டு அரசுக்கு நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல தொகுதி மறுவரை தொடர்பாகவும் அங்கு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் போதெல்லாம் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று தென் மாநில மக்களின் உரிமைகளை பறிப்பதற்கு தான் பயன்படும். அதே போல 1971 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் 543 மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை இன்னும் 25 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது 1976 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் தடுத்து நிறுத்தினார். 2002 ஆண்டு பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் இதே நிலையை 2026 வரை நீடிக்கின்ற வகையில் மீண்டும் திருத்தம் கொண்டு வந்து அந்த மசோதாவை மக்களவையின் எண்ணிக்கையை 543 என்று தொடர உறுதி செய்தார். ஆனால் 2011 மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு மக்களவை தொகுதிகளை உயர்த்த வேண்டும் என்று பாஜக தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது.
குடும்ப கட்டுப்பாட்டின் மூலம் மக்கள் பெருக்கத்தை குறைத்த தென் மாநில மக்களை தண்டிக்கின்ற செயலாகும். எனவே 1971 மக்கள் தொகை அடிப்படையில் இறுதி செய்யப்பட்ட 543 மக்களவை தொகுதிகளிலும் அதில் மகளிருக்கு இடஒதுக்கீடு என்பது 33% வழங்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையாக இருக்கிறது. இதன் மூலம் அனைத்து மாநில மக்களையும் உள்ளடக்கி வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற கூட்டாட்சி முறையை உறுதி செய்ய முடியும் என்றும் இப்பொதுக்குழு உறுதியாக நம்புவதாக அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல ராகுல் காந்தி பிரதமராக 2029 அவர் பதவியேற்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் தலைமையை தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்று அவருடைய கருத்துக்களை பரப்பி மக்கள் ஆதரவை பெறுவதன் மூலமே நமது நோக்கத்தை அடைய முடியும். இத்தகைய கடுமையான இயக்கப் பணிகள் மூலமே 2029 தேர்தலுக்கு பிறகு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்கிற முயற்சியில் தமிழ்நாடு பங்களிக்க முடியும் என்று பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டினால் அதற்கு தமிழ்நாடு அரசு எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளுக்கும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல கூட்டணி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி தொடர்பாகவும் வரவேற்றிருக்கிறார்கள். ஊழலற்ற ஆட்சி நடைபெறுவதாகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.